அஜித் ரசிகர்கள் கொண்டாடுகிற விதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ட்ரெய்லர் வந்து அல்டிமேட்டாக எங்கேயோ போய் நிற்கிது. பல விஷயங்கள் அதில் வந்து அஜித் ஏற்கனவே பேசின பஞ்சாக இருந்தால் கூட திரும்ப அதை கேட்கும்போது நமக்கு வந்து அட அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏகே சார், இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. தேவைப்பட்டால் அது மூணுமே என் பையனுக்காக நான் எடுப்பேங்கிற அந்த டைலாக் எல்லாம் வந்து தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். இந்த படம் தியேட்டருக்கு வரும் பொழுது தியேட்டர் வந்து ஒரு பெரிய திருவிழாவாக மாறும். இவ்வளோ விஷயங்கள் இது அஜித் தானா நம்மளே நினைக்கிற அளவுக்கு பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஏகே வராரு, வழி விடுறாரு. ஒரு டீசருக்கே தமிழ்நாடு தெரிக்குது, ஒரு ட்ரெய்லருக்கு அப்படியே தெரிக்குதுன்னா நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கிங்க. ரொம்ப சீக்கிரம் அர்ஜுன் தாஸுடைய ஸ்பீடு வந்து இன்னும் அதிகரிக்கும். அவர் ஒரு ரகுவரனா இங்கே வந்து நிற்பார். 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். மூத்த பத்திரிகையாளர் வலைப்பை சந்திரன் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்தீங்களா, குட் பேட் அக்லியோடைய டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயராக இருந்தது. ட்ரெய்லர் வந்து அமைதியாக இருக்கும்னு நினச்சா அது அதோட சத்தமாக இருந்தது சார். அதான் அது ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்லி அடிக்கிறார் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாகவே அவர் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் எப்போவுமே கொஞ்சம் உற்சாகமான ஒரு மனிதர். அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உற்சாகம் படங்களில் இருக்கும். இந்த படத்தை அதாவது பெரிய ஹீரோ ஒருத்தர் நம்ம கையில் கிடச்சிட்டாரு, ஏன்டா இவன்கிட்ட சிக்கணும்னு அவர் நினைக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய முதல் நோக்கமாக இருக்குது. அதை வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் அஜித் ரசிகர்கள் கொண்டாடுகிற விதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ட்ரெய்லர் வந்து அல்டிமேட்டாக எங்கேயோ போய் நிற்கிது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இதான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹைட்டில் கொண்டு போய் இந்த ட்ரெய்லரை நிறுத்தியிருக்கிறாரு. பல விஷயங்கள் அதில் வந்து அஜித் ஏற்கனவே பேசின பஞ்சாக இருந்தால் கூட திரும்ப அதை கேட்கும்போது நமக்கு வந்து அட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் அதில் புதுசாக சில பஞ்சுகள்லாம் போடுறாரு. தம்மு வந்து விட்டது, தண்ணியை விட்டது, அப்புறம் இதை வயலன்ஸை விட்டது. தேவைப்பட்டால் அது மூணுமே என் பையனுக்காக நான் எடுப்பேங்கிற அந்த டைலாக் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அழகாக இழைச்சி எழுதியிருக்காங்க. அதான் சொல்கிறேனே, இந்த படம் தியேட்டருக்கு வரும் பொழுது தியேட்டர் வந்து ஒரு பெரிய திருவிழாவாக மாறும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஓகே சார். இப்போ இந்த படத்துடைய பிஸ்னஸ் எப்படி சார்? பெரிய அளவில் வைடாக இருக்குதா இந்த படத்துக்கு? கட்டாயமாக இருக்கும் இல்லைங்க. உங்களுக்கு விடாமுயற்சி வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் பின்னாடி இழுத்தா கூட இந்த படத்தினுடைய டீசர் என்னைக்கு வெளியில் வந்துச்சோ அன்னையிலேருந்து இந்த படத்துக்கான ஹைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய அளவில் தானே இருக்கும். இன்னொன்று வந்து ஆப்போசிட்டாக படமே கிடையாது. இந்த படம் வரும்பொழுது இது மட்டும்தான் சோலோவாக வருது. ஏற்கனவே உள்ள படங்கள் வந்து இப்போ எம்புரானும் சரி, வீரதீராசுரனும் சரி ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நின்று அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இது நடுவில் வருதுன்னா தியேட்டர் ஷேரிங்கிறது ஓரளவுக்கு கஷ்டம். பட் அதுவே கொஞ்சம் வாங்கினவங்க வேணால் நம்ம பணம் ரெக்கவர் ஆகணும், நம்ம அட்வான்ஸ் ஏதோ கொடுத்துருக்கோம் அது ரெக்கவர் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் இழுத்து பறித்து ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவு தியேட்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குட் பேட் அக்லிக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதனுடைய கலெக்ஷனும் சரி, இதனுடைய மற்ற பிஸ்னஸும் சரி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. பழைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் ஃபேன்ஸே வந்து பார்த்திங்கன்னா என்ன அது ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவரை பார்க்குற மாதிரி இருக்குது, எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸும் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஜித் சார் எப்படி ஒத்துக்கிட்டார் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு? இதில் இல்லைங்க, அவரை வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது தான். எப்போவுமே ஒருத்தர் வந்து எனக்கு இப்படி வந்து ரசிகர்கள் மூட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் கதை சொல்லும் போதே நீங்கள் அவரை உற்சாகப்படுத்தி கதையை சொல்லிட்டீங்கன்னா அடடா நல்லா இருக்கே அப்படின்னு தான் சொல்கிறவர் அவர். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கிட்ட வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. பல விஷயங்களுக்கு அவர் வந்து இதில் உடன்பட்டுருக்காரு. எவ்வளோ விஷயங்கள் இது அஜித் தானான்னு நம்மளே நினைக்கிற அளவுக்கு பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாகவே வந்து ஒரு டைரக்டருக்காக ரொம்ப இணக்கமாக அந்த படம் பண்ணியிருக்காரு. இது போக பார்த்தா அடுத்த படம் இவருக்கு தான் தூக்கி கொடுத்துருவார்ப்பா அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு படத்தின் வெற்றி தானே அதை தீர்மானிக்குது. இதுவே பெரிய ஹிட் ஆகி தாறுமாறான ஒரு கலெக்ஷன், இது வரைக்கும் அஜித் படத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு கலெக்ஷன் அந்த படம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஏன் இமீடியட்டாக ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கே வரும். இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் விட மாட்டாங்க.
சார் இது பெரிய ஹிட்டாக இருக்குது, உடனே இம்மீடியட்டாக ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாவது கொடுங்க சார், ஏதாவது ஒன்று ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்ட நீங்கள் அப்புறம் பண்ணுங்கள், நடுவில் ஒரு படம் கூட பண்ணிட்டு வாங்க, ஆனால் இம்மீடியட்டாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறோங்கிற ஒரு அறிவிப்பாக கொடுங்கலாம் கேட்பாங்க. ஸோ அதானே அவருக்கு கொடுக்குற கிஃப்டாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவருக்கு உடனடியாக நாங்கள் சேர்ந்து பண்ணுறோங்கிறது தானே ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஸோ எல்லாம் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் தனுஷுங்கிற ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு, அது எப்போ எப்படிங்கிறது தெரில. ஓகே சார், இப்போ இது கேரளாவில் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணிருக்கு? ஏன்னா கேரளாவில் தான் எல்லாரும் அதிகமாக எதிர்பார்ப்பாங்கல்ல, கேரளாலே அங்கே ஒரு பெரிய வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதனால தான் கேட்குறாங்க. இல்லைங்க, இப்போ அஜித்துக்கு வந்து சமீப காலமாக அது என்னமோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. எல்லா மாநிலத்திலையுமே கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலையுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த படத்துக்கும் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இது ஒரு கார் ரேஸும் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கார் ரேஸு காரணமானு எனக்கு தெரியல. பட்டு அண்மை காலமாக அஜித்தை பற்றி பேசின விஷயம், அவரு கொஞ்சம் வெளியில் வந்து சில வார்த்தைகள் சொன்னது, பேசுனது, என்னை கடவுளேன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னது, ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னது, ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரையுமே கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த ஹைப்பு கூட வந்திருக்கலாம். சரிங்க சார், இப்போ இந்த படம் ஆல்மோஸ்ட் அதிகமாக அஜித் சார் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டாரு, மற்ற படங்கள் இல்லாத அளவுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருலாம் சொல்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அவருக்கே ஒரு உற்சாகத்தை கொடுத்த படமாக இருக்குங்க. அதனால் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பொதுவாக பார்க்குற ஆட்கள் தான். இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று தான் இதெல்லாம் பார்க்குறோம். அப்படி நமக்கு பார்க்குற நமக்கே வந்து இது இவ்வளோ உற்சாகத்தை கொடுக்குதுன்னா இப்போ அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் அவர் வந்து தொடர்ந்து இதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கார். இப்போ இந்த படத்தில் வந்து ரிலீஸ் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தியேட்டர்ஸ்லையும் இந்த படம் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த படமும் வரல அப்படின்றாங்களே, உண்மை தானே சார்? ஆப்போசிட்டாக படங்கள் வரல, ஆனால் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற 2 படங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வீரதீர சூரனை நீங்கள் அதுக்குள்ளே தூக்க முடியாது தியேட்டர்லேருந்து. ஆமாம், நீங்கள் அதை இன்னும் வந்து ஒரு வாரமாவது நீங்கள் ஓட்டி தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தியேட்டர் ஷேரிங்கிறது கொஞ்சம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ 1100 சொச்சம் தியேட்டரு ஸ்க்ரீன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னா எல்லாத்துலேயுமே அந்த படம் போடுவாங்களான்னா இல்லை. ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு. எம்புரான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, வீரதீர சூரன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் போக தான் கொஞ்சம் எப்படியும் வந்து என் கணக்குப்படி ஒரு 850 ஸ்க்ரீனாவது போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் சார் வந்து டீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததும், டீசர் பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளே டைரெக்டாக ரிலீஸ் பண்ணலான்ற மைண்ட் செட்டுக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் ரொம்ப ஆரம்பத்திலே இந்த படத்தை நம்மளே பண்ணலாங்கிற முடிவெடுத்து அதெல்லாம் பேசி அவர் வாங்கிட்டார். ஸோ அவர் தானே தமிழ்நாட்டில் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் படத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் கட்டெல்லாம் பார்க்குறாரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அதுக்கு முன்னாடி வந்து அவர் ரேண்டமாக தான் வாங்கினார். ஓகே ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் கட்டு இந்த டீசர்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். அடாடா, ஏற்கனவே நம்ம ஒரு BMW வச்சுருக்கோம், இன்னொன்று வாங்கிடலாம் போல இருக்கேன் அப்படின்னு தோணி இருக்கும். வேற என்ன? சரிங்க சார், இப்போ இவங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை. நேற்று சர்வரெல்லாம் கூட லாக் ஆகிடுச்சு, என்னையா பண்ணுறீங்க, என்ன ஒரு ட்ரெயிலர் கூட ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றீங்களா? இல்லை, அதை தானேங்க அவங்க எதிர்பார்த்து வராங்க இங்கே. இப்போ ஆக்சுவலாக ஒரு தயாரிப்பாளர் வந்து அஜித்துக்கு 70 கோடி கொடுக்கறது அதிகம், அவ்வளோதான் நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து ஒரு 165 கோடி அவருக்கு சம்பளம் தரேன்னு இங்கே வர்றது எதுக்காக? இது மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை பார்த்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ கதை கேட்குறாங்க. அஜித்தினுடைய இமேஜ் ஏற்கனவே இங்கே இருக்குது, அவருடைய ரசிகர் கூட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த தொகையை நம்ம திரும்ப எடுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு தானே வராங்க. அப்போ இப்படி ஒரு டாக் வெளியில் கிரியேட் ஆகுது. ஒரு டீசருக்கே தமிழ்நாடு தெரிக்குது, ஒரு ட்ரெய்லருக்கு அப்படியே தெரிக்குதுன்னா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு வேற என்ன இருக்க முடியும்? ஏன் கேட்டிங்கன்னா, நேற்று ட்ரெய்லர் அப்போ அவங்களே ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டாங்க, தயவுசெய்து கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுமையாக இருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தயவுசெய்து விட பொறியா இல்லையா அப்படின்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க சர்வர் ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறமா பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அர்ஜுன் தாஸ் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாருன்னு தான் எல்லாரும் பேச்சு. ஆமாங்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு சிங்கிள் வில்லனாக மோதுறது இருக்குல்ல, அதுக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. தனிப்பட்ட முறையில் அர்ஜுன் தாஸ் வந்து இன்னொரு ரகுவரனாக வருவார். நீங்கள் நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கிங்க. ரொம்ப சீக்கிரம் அர்ஜுன் தாஸுடைய ஸ்பீடு வந்து இன்னும் அதிகரிக்கும். அவர் ஒரு ரகுவரனாக இங்கே வந்து நிற்பார். ஆனால் இன்னைக்கு லெவலுக்கு அவர் வந்து நீங்கள் ஒரு சோலோ வில்லனா நீங்கள் அஜித்தோட இறக்க முடியாது. அப்படி தான் சூழல் இருக்குது. ஆனாலும் அவருக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அவர் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு அதை ரொம்ப கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு.
ஏன்னா சாங் ட்ரெய்லரே அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது, அதுதான் எனக்கு அதிசயமா இருந்தது. அதான் சொல்கிறேன். நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதுல ரீமிக்ஸ் சாங்கும் இருந்தது. இருக்கு. ஆமாம், நீங்க ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி இதுலயும் அந்த ரீமிக்ஸ் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மார்க் ஆண்டனி அப்படி ஒரு ரீமிக்ஸ் சாங் கொடுத்துருந்தாரு, இது அவர் ஒரு பேட்டர்னாவே ஃபாலோ பண்றாருல்ல சார்? அது பேட்டர்ன் ஒன்று உங்களுக்கு கரெக்டாக அது பொருத்தமான பாட்டை எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் இங்கே எவ்வளோ பாடல்கள் இருக்குது, ஆனால் கரெக்டாக அதை பொருத்தமாக தூக்கிட்டு வந்து போடுறது இருக்குல்ல. இப்போ இந்த பாட்டெல்லாம் எந்த காலத்துலேயே அடித்து பின்னுன பாட்டு. நம்மெல்லாம் பைக் எடுத்துகிட்டு போனோம்னா போகிற இடமெல்லாம் இந்த பாட்டு ஒழிச்ச காலம் உண்டு அன்னைக்கு. அதை வந்து இன்னைக்கு திரும்ப கொண்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெரிய கலை. இது அப்பா மகனுக்கான கதை அப்படிங்கிறது அவங்களே தைரியமாக எப்படி ட்ரெய்லரில் சொன்னாங்க, இதுதான் கதை அப்படிங்கிறது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சார்? இல்லைங்க, கதையை நீங்கள் வந்து முழுசாகவே கூட சொல்லு. நீங்கள் ஒரு படம் எப்படி எடுக்கிறீங்க, அந்த விறுவிறுப்பு இருக்காங்கிறது தானே. சஸ்பென்ஸுங்கிறது ஒரு ஷோ தானே. அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன மூடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ எல்லாருமே இப்போ எச்.ஏ. சூரியெல்லாம் அவர் படம் எடுக்கும்போது முழு கதையும் சொல்லுவார். குஷியில் சொல்லிடுவார். குஷியில் சொல்லியிருக்காரு, வாலியில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது பூஜை போடுற அன்னைக்கே சார் இதான் சார் என் கதை, என் அளவுக்கு யாரும் இதை காப்பி அடித்து எடுக்க முடியாது சார், அதனால நான் தைரியமாக சொல்கிறேன் சார்னு வருவார். சொல்லிட்டு முழு கதையும் சொல்லுவார். இன்றைக்கி தான் அந்த முழுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு அப்படி யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து கதையை ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. முழு கதையை கூட சொல்லலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து படத்தில் அஜித் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு போகிற கூட்டம் தானே. கதை தெரிஞ்சு தானே அவங்க போகிறாங்க. ஒரு ஷோ வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த கதை எல்லாருக்கும் தெரிய போகுது. தெரிஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் கூட்டம் கூடுதே எப்படி? அப்போ கதை மேட்ரு கிடையாது. ஸ்க்ரீன் சொல்ல வர்ற ஸ்க்ரீன் பிளே, அந்த அந்த பரவசம். நீங்கள் அங்கே போய் உட்காரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக இருந்தால் கூட அது திரும்ப பார்க்கும்போது உங்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிறாங்கல்ல. ஸோ அதுதான் டைரக்டருடைய திறமை. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இது ரிவீல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதாவது படம் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்படின்வாங்க. நேற்று பார்த்ததுலேருந்து ட்ரெய்லர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. புக் மை ஷோ ஓப்பன் பண்ணால் 1 மணி நேரத்துக்கு 3000 டிக்கெட் போயிட்டுருக்கு ட்ரெண்டிங், அதுவும் காட்டுது. ஆமாம், ரெண்டுமே மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வெளிநாட்டில் எப்படி சார் இருக்குது? வெளிநாட்டில் நம்ம விசாரிக்கும் போது சில நாடுகளில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த விடாமுயற்சியின் தாக்கமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அஜித் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் கூட போயிருக்கலாம். என்னடா இது, ஏற்கனவே நம்ம பெருசாக எதிர்பார்த்து போன படம் அவங்கள பெருசாக என்டர்டெயின் பண்ணல. இன்னொன்று விடாமுயற்சி மாதிரி பல படங்கள் வெளிநாடுகளில் வந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து ரெகுலராக பார்க்குற ஒரு டைப் ஆஃப் படமாக அது போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். நான் விசாரித்த வரைக்கும் சில நாடுகளில் குறைவாக தான் இருக்குது. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார், இது எல்லாருடைய கொஸ்டினும் இருக்குது. இப்போ இந்த படம் வரப்போகுது, காலையில் 6 மணி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் போட போகிறாங்க, எல்லோரும் போய் பார்க்க போகிறாங்க. இது நம்மளுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளர்கள் ஒரு குமுறலாக இருக்குது சார். இது இல்லை, இது வந்துங்க அது உட்காந்து பேசுனா சரி பண்ணலாம். பட் அதற்கான சூழல் இங்கே இல்லை. என்னென்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒற்றுமைங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ ஆளாளுக்கு ஒரு திசையில் ட்ராவல் பண்ணும்பொழுது இவங்க அடுத்தமாக போய் கவுண்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை கேட்க முடியாது. இன்னொன்று இதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 6 மணிக்கு ஷோ போடுறது தவறுன்னு நினைக்கிற ஆளுன்னு. அவ்வளவு காலையில் நீங்கள் என்ன பெரிய இந்தியாவை புரட்டி போட போகிறீங்க? 11 மணிக்கு போடுங்க, 9 மணிக்கு போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ அதனால் இங்கே 9 மணிக்கு போடுவது தான் சரி. ஒரு சரியானதை நீங்கள் தவறாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள வேணால் போய் 9 மணிக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அடுத்தது குட் பேட் அக்லி படம் வரும்போது இன்னும் பல விஷயங்கள் பேச. நன்றி சார். நன்றி.